யாழ்ப்பாணம் டு வவுனியா டிரைவர் இருக்கிற சீட்டை வந்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பலியாக போகிறது ஒரு உயிர் இரு உயிர் கிடையாது, பல உயிர்கள் வந்து பலியாகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. பயணிகளோட நிலைமையெல்லாம் ஒரு பிரதான பாதைன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போகக்கூடிய மிகப்பெரிய ட்ரக் எல்லாமே வந்து இந்த ரோடில் தான் போகும். இந்த ஏனைன் ரோடு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். யாழ்ப்பாணம் தொடக்கம் வவுனியா பயணம் செய்யக்கூடிய அரச பேருந்தோட இந்த கனரக வாகனம் அங்கேருந்து அங்கே அடிபட்டு அப்படியே அதுலேருந்து இது வரைக்கும் அப்படியே அரைச்சிட்டு வந்துருக்கு. சுகுல கூட பிரயாணி இருந்தா 60 ரூபா பிரயாணிகளுக்கு ஒன்றும் இல்லையா? இதில் பூரா வந்து பிளட் தான் இருக்குது. அதாவது டிரைவரோட பிளட்டை வந்து சீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து டிரைவரோட பிளட்டு பயங்கர ஸ்பீடில் வந்துருக்காரு. அதாவது இது வந்து அந்த அரச பேருந்தோட பாகம், அதாவது டிரைவரோட பக்கம் இருக்கக்கூடிய டோர் பாகம். ஸோ இந்த அடியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து டோட்டலாக வந்து பஸ் பாதிக்கப்பட்டுட்டு கிளாஸ். இந்த ஏனையின் வீதியில் அடிக்கடி மிகப்பெரிய கோர விபத்துக்கள் எல்லாமே இடம்பெறும். வணக்கம், இந்த தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா, நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்னைக்கு நம்ம நின்று கொண்டு இருக்கிற பகுதி எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய ஏனையின் வீதி. ஏனையின் வீதி அப்படி சொன்னது வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும், மிக முக்கியமான ஒரு பகுதி. வவுனியா டு வந்து யாழ்ப்பாணம் போகக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீதி தான் வந்து இந்த ஏனையின் வீதி. இந்த ஏனையின் வீதியில் அடிக்கடி மிகப்பெரிய கோர விபத்துக்கள் எல்லாமே இடம்பெறும். அதே மாதிரி தான் இன்னைக்கு யாழ்ப்பாணத்திலேருந்து வவுனியா போகக்கூடிய ஒரு அரசு பேருந்து கோர விபத்து, அதாவது யாழ்ப்பாணத்திலேருந்து வந்த அரசு பேருந்து மேலே வந்து இங்கேருந்து வந்து அதாவது கிளிநொச்சி பக்கம் இருந்து வந்த ஒரு கனரக வாகனம் வந்து மோதுண்டு கோர விபத்து. இப்ப பேருந்துல பயணிச்ச பயணிகள் தொடக்கம் சாரதிகள் தொடக்கம் அதே மாதிரி அந்த கனரக வாகனம் ஓட்டி கொண்டு வந்த சாரதி தொடக்கம் எல்லாருமே வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை வந்து நேரில் பார்க்கும்போது என்னால் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நீங்களே கண்டினியூ பாருங்க. பஸ்ஸும் ஆல்ரெடி ஃபோட்டோவா என்ன அடிக்கிறாங்க? பஸ்ஸும் ஆல்ரெடி அடிதாது. சிட்டி பஸ் தான், சிட்டி பஸ் அது என்ன பஸ் நிப்பாட்டி வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எதிர்பார்க்கல, அது திடீர்னு தான் வந்து நடந்திருக்கு. பா கிளாஸ் இப்போ அங்கேருந்து வந்திருக்கேன். அங்கேருந்து வந்து கீழே அடிச்சிருக்கு குடி. அதாவது இந்த வாகனத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சைடு இருந்து வந்து வாகனம் பஸ் தான் இங்கேருந்து போயிருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பஸ்ஸில் தான் அதை அடிச்சு விட்டு அப்படி அங்கேருந்து அடிப்பட்டு இங்கேருந்து அப்படி அரைச்சி வேஞ்சிட்டு போயிருக்கு. பஸ் இப்படி விரத்துறேன். யாழ்ப்பாணம் டு வவுனியா இந்த சைடு வந்து பூரா முழுக்க சைடு ஸோ இந்த அடியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து டோட்டலாக வந்து பஸ் பாதிக்கப்பட்டுட்டு இதுக்குள்ளே எத்தனை பேர் பிரயாணம் செய்த பயணிகள் இருந்தாங்க அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்து தெரியாது. ஸோ நாங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தோம். வந்து பஸ் வந்து ஒரு பக்கம் முழுமையாக வந்து அப்படியே பாதிக்கப்பட்டுட்டு பார்த்தீங்கனாலே வந்து தெரியும் வந்து
ஸோ டீசல் டேங்கில் வந்து கீழே டீசல் டேங்க் எல்லாமே வந்துட்டு பம்பாக வெடிச்சிருக்குது, எல்லாம் வெடிச்சு அதில் கீழ் வந்து அப்படியே லீக் ஆகிட்டு இருக்குது. அந்த ஸ்போட்டை பாருங்க அப்படி இருக்கு. அங்கேருந்து அங்கே அடிபட்டு அப்படியே அதுலேருந்து இது வரைக்கும் அப்படியே அரைச்சிட்டு வந்திருக்குது. நல்ல வேளை அந்த சைடில் வந்து பள்ளங்கள் அப்படி இருந்து பள்ளங்களில் வந்து விழுந்துருந்துருக்க கடும் சேதமாக இருந்திருக்கு. பட் இந்த அளவுக்கும் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இதில் பஸ் டிரைவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து கொண்டு வந்திருக்குன்னு சொன்னால் டிரைவர் இருக்கிற சீட்டை வந்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதில் கண்டிப்பாக டிரைவர் இந்த டிரைவர் அண்ட் அதே மாதிரி அந்த ட்ரக் ஓடிட்டு வந்த டிரைவர், ஸோ அவங்க 2 பேருக்குமே வந்து மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். அண்ட் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சொன்னால் இது வந்து ஏஎன்என் ரோட்டில் இது கிளிநொச்சி டவுன் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பரந்தன் ஜங்ஷன் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரடி போகக்கூடிய ஜங்ஷன் வந்து இருக்குது. ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வந்து அந்த இடைப்பட்ட தூரத்தில் தான் இந்த ஒரு விபத்து வந்து நடந்திருக்குது. அதனால் இவங்கெல்லாம் வந்து வேகமாக வந்து கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட வைத்தியசாலைக்கு வந்து வேகமாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதற்கு பிற்பாடு வந்து மேலதிக விசாரணைகள் வந்து போலீஸார் தான் வந்து என்ன ஏது அப்படி சொல்லி வந்துட்டு கண்டறிவாங்க. அதோட சேர்த்து வந்துட்டு பிரயாணம் செய்தவங்க கிட்டையும் அதே மாதிரி வாகனம் ஓட்டுநராக இருந்த டிரைவர் சாரதி கிட்டையும் வந்து விசாரணைகளை எடுத்ததுக்கு அப்புறமா தான் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படி சொல்லி முழு விவரங்களும் வந்து தெரிய வரும். ஸோ இந்த விவரங்கள் தெரியறதுக்கு முன்னால் நம்மளாக ஒன்றுமே வந்து சொல்ல முடியாது. எந்த அளவுக்கான அடிகள் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அடியை பாருங்க ஐயா, அங்கேருந்து அதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக பறந்துருக்கு ஐயா. அதெல்லாம் இது மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்காரர்களோட மிஸ்டேக் கிடையாது. இது வந்து ட்ரக் ஓடிட்டு வந்தவங்கள்ட்ட வேண்டாம், இவங்களோட ட்ரக்கில் வந்திருக்காங்க. அந்த ட்ரக் ஓடி வந்தவங்க தான் வந்து அவங்களோட ட்ரக்குக்கு கொண்டு சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளே இருந்த பஸ் பயணிகளோட நிலைமையெல்லாம் ஒரு பிரதான பாதைன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போகக்கூடிய மிகப்பெரிய ட்ரக் எல்லாமே வந்து இந்த ரோடில் தான் போகும். இப்போ ஏனைன் ரோடு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இது வந்து இதில் ஏதாச்சும் விபத்துக்கள் நடந்து சாலை மறைபட்டால் வந்து ஃபுல்லாக வந்து டிராஃபிக் ஆகிடும். அந்த சைடு பூரா வந்து டிராஃபிக் ஆகிடும். அண்ட் அடித்த வீரியத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பீடை அதில் இருக்கக்கூடிய கிளாஸ் எல்லாமே நொறுங்கி இங்கே பறந்துருக்கு. அந்த அளவுக்கு வேகமாக வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நார்மலாக வந்து இங்கே இருக்கக்கூடிய பேருந்து ஓட்டக்கூடியவங்களாம் வந்து எந்த அளவுக்கான ஒரு ஸ்பீடில் போவாங்க அப்படி சொல்லி. அது வந்து இதை வந்து அரசு பேருந்து, அதுவும் வந்து லாங் ட்ரிப் ஓடக்கூடியது ஒன்று. யாழ்ப்பாணம் டு வவுனியா ஓடக்கூடிய லாங் ட்ரிப் ஓடக்கூடிய ஒரு பஸ் வந்து அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு வேகத்திற்கு அதிகமான ஒரு வேகத்தில் வருவாங்க. அது ஏனையில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு மீட்டரோட டிராஃபிக் போலீஸ் எல்லாமே நிற்பாங்க. ஸோ அதனால் கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு வருவாங்க. ஆனால் அப்படி வந்து கூட வந்து இதில் இந்த அளவுக்கான ஒரு சேதத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டுருக்குன்னு சொன்னாலும் வந்து சொல்ல முடியாது. ஆனால் இதிலெல்லாம் பார்த்து தான் ஓடி வராங்க. என்ன சொன்னால் ஃபுல் டைம் எப்போவுமே இதில் வந்து டிராஃபிக் நிற்கக்கூடிய ஒரு ஏரியா, டிராஃபிக் போலீஸ் வந்து நிற்கக்கூடிய ஒரு பகுதி ஏனைன் ரோட்டில். இந்த ரோடு அதாவது பரந்தன் ஜங்ஷன் டோ வந்து கரடிப்போக்கு ஜங்ஷன் இந்த இடைப்பட்ட தூரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து டிராஃபிக் போலீஸ் எனி டைம் நிற்கக்கூடிய ஒரு பகுதி. அப்படி இருக்கும்போது இதில் இந்த அளவுக்கான விபத்து நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஆனால் உங்களுக்கு நார்மலாக பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு ட்ரக் ஓடி வந்தவங்கள தான் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது வந்து நார்மலாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் விசாரணைக்கு அடுத்த கட்டமாக தான் என்ன ஏதுன்னு சொல்ல வந்து தெரியும். நாங்கள் எதுவுமே வந்து ட்ரீட் பண்ண சொல்ல முடியாது. என்ன நடந்தது எது நடந்து சொல்லி வந்து தெரியாது. ஆனால் நாங்கள் கண்ணால் வந்து பார்த்ததும் கிடையாது, பார்த்தவங்க இந்த இடத்துல வந்துட்டு நியூஸாக சொன்னதும் வந்து கிடையாது. ஆனால் இப்படி ஒரு விபத்து வந்து நடக்கிறது வந்து அரச பேருந்து அந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனை பயணிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து சிரமப்பட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு காயங்கள், எந்த அளவுக்கு இழப்புகள் நேர்ந்து வந்து எதையுமே வந்து விவரிக்க முடியாது. ஸோ வாகனங்கள் ஓடக்கூடியவங்க எப்போவுமே ஓரளவுக்கு பார்த்து கண்ட்ரோலாக ஓடணும். ஸோ இந்த சைடு வந்து பாருங்க, முழுக்க சரி கீழே வந்து அடகு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சைடில் வந்து ஃபியூல் வந்து லீக் ஆகுது. அதனால் கீழே பக்கெட் வச்சு அதை வந்து சேஃபாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அச்சீவ் அடிச்சு அப்படியே டயரெல்லாம் பீஸ் கீழே. ஸோ முன்னுக்கு இருக்கக்கூடியது டோட்டலாக வந்து ட்ரக்கோட டயர் இந்த அளவுக்கு தூரமாக வந்து அரைச்சி கொண்டு வைக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஸ்பீடில் வந்திருப்பாங்கன்றது பாருங்க. அதாவது இந்த ட்ரக் ஓடி வந்து ஒரு பயங்கர ஸ்பீடில் வந்திருப்பாரு. அதாவது இது வந்து அந்த அரசு பேருந்தோட பாகம், அதாவது டிரைவரோட பக்கம் இருக்கக்கூடிய ஒரு டோர் பாகம். ஸோ அந்த கதவு அது எல்லாமே இங்கே கீழே கிடக்கு. இங்கேருந்து இங்கே ஃபியூல் எல்லாமே வந்து லீக் ஆகிருக்குது. ஸோ இங்கேருந்து அவ்வளோ தூரம் அரைச்சிட்டு போகிறது. ஸோ நான் இதை அனிமேஷனில் க்ரியேட் பண்ணி பார்த்தாலே நம்மளால் விவரிக்க முடியும். அவ்வளோ வேகமாக வந்து அடி விழுந்துருக்கு பாருங்க. இதில் பூரா வந்து பிளட் தான் இருக்குது. அதாவது டிரைவரோட பிளட்டை வந்து சீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து டிரைவரோட பிளட் ப்ளீடிங் ஆகிருக்கு. அண்ட் அது அப்படியே போக
அண்ட் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிளாஸில் கூட வந்து கால் தடம் வச்சதில் கூட வந்து அப்படி இருக்கு பிளட் ப்ளீடிங் ஆனது. நேரம் வந்து அடிச்சு விட்டாங்க அப்படியே வேலை வந்தாங்க. ஆனால் இதில் வளமையாக டிராஃபிக் நிற்கிறது தானே என்ன டிராஃபிக் இல்லை. அது என்னண்டு அங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் கொண்டு ராங் அடிச்சிருக்கு. பஸ்ஸுக்குள்ள கூட பிரயாணி இருந்தா ஒரு 60 பேர் வரும். 60 ரூபா பிரயாணிகளுக்கு ஒன்றும் இல்லையா? சின்ன சின்ன காயம் போடுறது. டிரைவருக்கு கொஞ்சம் தலையில அவருக்கு கடும் சேதம் வருதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து பஸ்ஸில் முன்னுக்கு 2 வந்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பிரயாணிகளுக்கு வந்துட்டு சின்ன சின்ன ஸ்க்ரெட்சோட வந்து முடிச்சிருக்குது. உயிர் சேதங்கள் ஏதாச்சும் பெற்றிருக்கா இல்லையான்னு சொல்லி அதுவும் பிற்பாடு தான் தெரிய வரும். வந்து எல்லாருமே வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு போயிட்டாங்க போல இருக்கு. அது மாதிரி ஸ்பாட்டில் வந்து டிரைவர்களுக்கு ஒன்றும் ஆகலை, ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க போல இருக்கு. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் என்ன ஏது அப்படிங்கிறது வந்து எல்லாமே டீட்டெயிலாக தெரியும். ஸோ இவ்வளவு தான். இதுக்கப்புறமா வந்து போலீஸ் விசாரணைக்கு அப்புறமா தான் வந்து என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்ல முடியும். உண்மையில் வந்து அந்த ஏனையின் வீதியில் அடிக்கடி ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 2-3க்கு அதிகமான விபத்துக்கள் வந்து நடக்கிறது வந்து வளம் உங்களுக்கு தெரியும். உண்மையில் இதோட கவனக்குறைவுகள்லாம் யாரோடது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரதிகளோட தான். உண்மையில் ஒரு சாரதி இழைக்கக்கூடிய தவறினால் வந்துட்டு எத்தனை உயிர்கள் வந்து அநியாயமாக வந்து பலியாகுது அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே வந்து அறிஞ்சு கொள்ளணும். ஸோ இன்னைக்கு நடந்த இந்த ஒரு கோர விபத்து, அதாவது ஏனையின் வீதியில் யாழ்ப்பாணம் தொடக்கம் வவுனியா பயணம் செய்யக்கூடிய அரச பேருந்தோட இந்த கனரக வாகனம் கரெக்டாக வந்து இந்த விபத்து நடந்த பகுதி எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி பார்டர் பகுதி, அதாவது வந்து கிளிநொச்சி வெல்கம் போர்ட் ஒன்று இருக்கும் தானே. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த ஒரு விபத்து நடந்திருக்குது. அதை இன்னும் விவரமாக சொல்லப்போனால் வந்து பரந்தன் யங்ஷனுக்கும் கரடிப்போக்கு யங்ஷனுக்கும் இடையில் கிளிநொச்சி என்ட்ரன்ஸ் போர்ட் ஒன்று வச்சுருவாங்க. ஸோ அதுக்கு முன்னுக்கு தான் வந்து இந்த ஒரு விபத்து நடந்திருக்குது. ஆனால் இந்த ஒரு பகுதி நாங்கள் காணொலியில் சொன்ன மாதிரி வந்து அதிக நேரங்களில் வந்து டிராஃபிக் போலீஸு கடமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நான் எந்த ஒரு வாகன ஓட்டுநராக இருந்தாலும் கூட வந்து பார்த்து சூதானமாக கவனமாக தான் ஓடுவாங்க. இப்போ இதில் எப்படி இந்த ஒரு விபத்து நடந்தது அப்படிங்கிறது வந்து நிறைய மக்களோட ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அண்ட் அந்த விபத்திற்கு பின்னால் வந்து சாதாரணமாக பார்த்தாலே தெரியும் அந்த ஒரு விபத்திற்கான காரணம் யார் மேலே தவறு அப்படிங்கிறத வந்துட்டு இந்த கனரக வாகனம் ஓட்டிக்கொண்டு வந்து டிரைவர் தான். என்ன சொன்னால் அவரோட ட்ரக்கில் இருந்து அவர் வந்து நிற்கக்கூடிய ட்ரக் வந்துட்டு எதிர் திசையில் வரக்கூடிய வாகன ட்ரக்கில் நிற்கிறார். ஸோ அவர் தான் வந்து இங்கே போய் விட்டுருக்கான்றது தெரியும். ஆனால் என்ன காரணத்திற்கு அவர் விட்டார், என்ன நடந்துச்சு, வாகனங்கள் ஏதாச்சும் கோளாறுகளா, இல்லை தான் வந்து ஓவர்டேக் பண்ணும்போது இது நடந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் வந்து விசாரணைக்கு அடுத்த கட்டம் தான் தெரியும். ஸோ அதை வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் அதற்கு முன்னதாக வந்து இப்போ கிளிநொச்சி போதனா வைத்தியசாலை, அதாவது மாவட்ட வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சாரதி, அதாவது இரு வாகனத்தோட, அதாவது அரசு பேருந்தோட, அதே மாதிரி இந்த கனரக வாகனம் ஓட்டிக்கொண்டு வந்த சாரதி, அதே மாதிரி இந்த அரசு பேருந்தில் பயணித்த பயணிகள் அத்தனை பேருமே வந்து இப்போ கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த பேருந்தோட வந்த ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் வந்து சாரதிகளுக்கெல்லாம் வந்துட்டு பெரிய ஆபத்துக்கள் அப்படின்லாம் கிடையாது, ஸ்க்ரெட்சோடு வந்து முடிச்சிருக்கு, அதாவது சின்ன சின்ன கீரல்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 சாரதிகளுக்குமே வந்துட்டு காலில் அடிபட்டிருக்கு, அதில் பிளட் ப்ளீடிங் ஆனது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து சரியாக சொல்ல தெரியாது. அது வந்து அங்கே சிகிச்சைக்கு அப்புறமா தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொல்கிறதுலாம் ஒன்றே ஒன்று தான். இப்போ நாங்களும் வாகனம் ஓட்டி கொண்டு போகிறோம்.
நாங்கள் இப்போ வேகமாக போகிறோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு வாகனத்தில் போய் அடிபட்டு இறந்தாலும் கூட வந்து 2 உயிர் பலியாகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஆனால் அந்த 2 உயிரோட இழப்புகளையும் வந்து தாங்க முடியாமல் குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும், அந்த எங்களை நம்பி இருக்கிறவங்க அண்ட் எங்கள் மேலே அன்பு பாசங்கள் வச்சுட்டு எல்லாரோட மனசும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு யோசிங்க. அண்ட் அது போக நாங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு முன்னுக்கு எந்த ஒரு தவறுமே செய்யாமல் வந்து கொண்டிருக்கிறவங்க மேலே நாம வாகனத்தை கொண்டு விட்டு அவங்களோட உயிர் இழக்கப்படுற அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு பின்னால் இருக்கிறவங்களோட நிலைமைகளை வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ எந்த ஒரு சாரதியாக இருந்தாலும் வந்து நான் யாருமே ஒப்பிட்டு சொல்ல, எந்த ஒரு சாரதியாக இருந்தாலும் உங்களோட உயிரையும் தாண்டி உங்களுக்கு முன்னுக்கு வரக்கூடிய உயிரையும் வந்து நினைச்சு பாருங்கள். ஸோ பலியாக போகிறது ஒரு உயிர் 2 உயிர் கிடையாது, பல உயிர்கள் வந்து பலியாகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. இதே மாதிரி எத்தனை விபத்துகள் இந்த A9 வீதியில் நடந்திருக்கு. A9 வீதியை தாண்டி தினம் தினம் இலங்கையில் பல பாகங்களில் பல வீதிகளில் நடக்கக்கூடிய விபத்துக்களால் எத்தனை உயிர்கள் வந்து இறக்கப்படுது அப்படின்னு சொல்லி வந்துட்டு தினம் தினம் டிராஃபிக் போலீஸினால் வந்துட்டு அந்த அறிக்கைகள் வந்து கொடுக்கப்படுது. ஸோ அந்த ஏர் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு வருஷத்துக்குள்ள இலங்கையில் மிகப்பெரிய விபத்துக்கள் எங்கெல்லாம் நடந்துச்சு, எந்த அளவுக்கான சொத்து இழப்புகள் அதனால் வந்து ஏற்பட்டிருக்கு, எந்த அளவுக்கான உயிரிழப்புகள் நடந்தது அப்படி சொல்லி அந்த வருஷம் முடிய கணிப்பிட்டு அதை வந்து அவங்க அறிக்கையை வந்து வெளியிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கையில் இந்த போன வருஷம்லாம் வந்துட்டு ஆயிரத்திற்கு அதிகமான உயிரிழப்புகள் இடம்பெற்றதாக வந்து நியூஸ்கள் வந்து வெளியாக இருந்தது. ஆக நாங்கள் சொல்லிக்கொள்வது எந்த ஒரு சாரதியாக இருந்தாலும் பார்த்து சூதானமாக ஓட்டுங்க. கண்டிப்பாக அந்த A9 வீதியில் மிக முக்கியமாக வந்துட்டு இந்த கிளிநொச்சி பரந்தன் வீதி பக்கம் தான் வந்து அதிக விபத்துக்கள் வந்து இடம்பெறது. ரீசெண்டாக பல விபத்துக்கள் இந்த வீதியில் நடந்திருக்குது. இதுக்கு முன்னது வந்து பேருந்தோட விபத்துக்கள் வந்து ஏற்பட்டிருந்தது. அண்ட் பார்த்து சூதானமாக ஓட்டுங்க, அதை சொல்லிக்கொள்கிறேன். அதுபோக உண்மையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சாரதிகள் பயணிகள் எல்லாருடைய உயிரும் வந்து நல்லபடியாக வந்து குணமடையணும் அப்படி சொல்லி வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கொள்கிறோம். அண்ட் இந்த ஒரு காணொலி வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தவங்களுக்கும் வந்துட்டு ஒரு விழிப்புட்டலாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதற்கு மேலேயும் இப்படியான விபத்துக்கள் வந்து இடம்பெறாமல் இருந்தால் அது எங்களோட மனதிற்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கும் வந்து ஒரு சந்தோஷம். ஸோ இந்த ஒரு பகுதிகளில் வாகனம் ஓட்டக்கூடியவங்க வந்து பார்த்து சூதானமாக வந்து வாகனங்கள் ஓட்டிக்கொள்ளுங்க. அண்ட் இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலியில் காண்பிச்சு நாங்கள் பேசுகிறது அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். நன்றி.